அட இதுல கூடவா ஃப்ராட் பண்ணுவீங்க? இந்த பிப்ரவரி மாசம் டெல்லியில இருக்கிற பாரத் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல சர்வதேச உச்சி மாநாடு நடந்துச்சு. இதுல ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து தங்களோட ஏஐ உருவாக்கத்தை எடுத்துக்கிட்டு வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க. ஒன்றிய அரசு ஏற்பாடு பண்ணி இருந்த இந்த ஏஐ உச்சி மாநாட்டுல ஏகப்பட்ட குளறுபடி. எந்த வேலை செஞ்சாலும் அதை திருந்த செய்ய தெரியாத ஒரு நிர்வாகம்னா அது ஒன்றிய அரசோட நிர்வாகம் தான். முத நாள் ஏஐ மாநாட்டை தாம் தூம் தக்காளி சோறுன்னு பயங்கரமா ஆரம்பிச்ச நம்ம பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்ச அன்னைக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டாப்படி. அந்த மாநாட்டுக்கு வந்த மாணவர்களுக்கு குடிக்க தண்ணி சாப்பாடு இதெல்லாம் சரிவர கிடைக்காம மாணவர்களும் மத்த நாட்டவர்களும் திண்டாடி போயிட்டாங்கன்னு தகவல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்கு வந்த பெரிய பெரிய நிறுவனத்தோட முதலாளிகள் ஒரு வாகன வசதி கூட இல்லாததுனால ரொம்ப தூரம் நடந்தே போயிருக்காங்க. ஆஹா, இதுதான் மோடி மாடல். மத்த நாட்டுக்காரங்க முன்னாடி பெரிய தலகுனிவாயிருச்சு பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில இருக்கிற கால்காட்டியாஸ் யூனிவர்சிட்டியோட ஏஐ ஸ்டால்ல ஓரியோன் அப்படின்னு பேர் வச்ச ஒரு ரோபோ நாய் ஒன்ன காட்சிப்படுத்தி அதை இந்திய உருவாக்க மாதிரி காட்டி இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ரோபோ சீனாவுல யூனிட்ரி ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்ச யூனிட்ரி கோட்டு ரோபோ. இந்த ஃப்ராட் தனத்தை கண்டுபிடிச்ச நெட்டிசன்ஸ் விமர்சனம் பண்ணி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அது காரணமா அந்த ஸ்டாலை காலி பண்ணவும் சொல்லிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு. அதுக்கு அந்த யூனிவர்சிட்டி இப்ப மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இப்படி சர்வதேச நிகழ்வுகள்ல இந்தியாவோட நற்பெயருக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது சரி, பொய்யான பிஜேபி ஆட்சியில எல்லாமே பொய் தானே.